Hi friends, தமிழ் மக்கள் அனைவருக்கும் பிரியமான பிரியாவின் தமிழ் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Samsung Galaxy M52 ஓட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலா இருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் பார்த்தறலாம். அதோட Vivo X70 சீரிஸ்ல என்னென்ன மொபைல் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் பார்த்தறலாம். இன்னும் பல டெக் நியூஸ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒன்னைக்கொன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Google அவங்களோட Pixel டிவைஸ் Google Pixel 6 சீரிஸோட ஃபர்ஸ்ட் டீசர் ரிவீல் பண்ணிருக்காங்க. இத பாத்தீங்க அப்படினா இது எப்படி இருக்கு அப்படினா 12 Android 12 ஓட வால்பேப்பர் அண்ட் தீம்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குமோ அத தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. இப்போ இது மூலமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. Google Pix சீரிஸ் வந்து Android 12 ல தான் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல Google Pixel 6 சீரிஸ்ல ரெண்டு டிவைஸ் லான்ச் பண்ண போறாங்க. Google Pixel 6 and 6 Pro இந்த ரெண்டுமே அக்டோபர் 19 அன்னைக்கு லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட்ஸ் வந்து இப்போ வெளிய வந்திருக்கு. இதனோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படினு பாத்தீங்கன்னா அக்டோபர் 28 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரூமர்ஸ் வெளியாயிருக்கு. சோ நீங்க Google Pixel 6 சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. அகைன் மறுபடியும் OnePlus லாஸ்டா 1 வீக் முன்னாடி தான் Poco X3 Pro வந்து ஃப்ளாஸ்ட் ஆச்சு. இப்போ Oneplus Nord 2 மறுபடியும் ஃப்ளாஸ்ட் ஆயிருக்கு. இவங்க பாத்தீங்க அப்படினா ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சார்ஜ் போட்டுருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த ஃப்ளாஸ்ட் நடந்திருக்கு. இது காரணம் ஃபாஸ்ட் சார்ஜரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூசர் ஃபீல் பண்றாங்க. பட் இந்த இமேஜ் பாத்தீங்க அப்படினா Oneplus Nord 2 தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா இருக்கு. OnePlus தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன காரணத்தினால இது அப்படி ஆகுது அப்படிங்கறத. சரி ஓகே, நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் எல்லாம் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. iPhone 13 சீரிஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதனோட லான்ச் ஈவென்ட் பாத்தீங்க அப்படின்னா டுடே இன்னைக்கு தான் லான்ச் பண்ண போறாங்க. இதனோட ஃபர்ஸ்ட் சேல் பாத்தீங்க அப்படின்னா சில கண்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் இன்னைக்கு சேல் பண்ண போறாங்க. சில கண்ட்ரீஸ்க்கு அக்டோபர் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியான்னு பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 1 தான் இந்த iPhone 13 சீரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் சேலாக இருக்கலாம். JioPhone Next cheapest Android ஸ்மார்ட் இந்த போனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதனோட லான்ச் ஈவென்ட் கூட லாஸ்டா வந்து விநாயகர் சதுர்த்தி எப்போ லான்ச் பண்றதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அதனோட லான்ச் ஈவென்ட் வந்து போஸ்ட்பெய்டா இருக்கு. தீபாவளிக்கு லான்ச் பண்றதா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. JioPhone Next இந்த ஸ்மார்ட் போன் விநாயகர் சதுர்த்தி எப்பவே லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போன். பட் லான்ச் ஆகல. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து சிப்செட் வந்து அவைலபிளா இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இதனோட லான்ச் டேட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூகுள் அண்ட் ஜியோ ரெண்டு பேருமே இந்த ஸ்மார்ட் போன் தீபாவளிக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒருவேளை இந்த ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணணும். Samsung Galaxy M52 ஓட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலா இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிபிள் கேமரா சென்சரோட லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன் இந்த மாசம் கடைசி அப்படி இல்லை அப்படின்னா அக்டோபர் 1 லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Vivo ஃபைனலா பிளாக் சிப் டிவைஸ் Vivo X17 சீரிஸ் சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. அகைன் இந்தியாவில் இந்த மாச கடைசிக்குள்ள லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. சைனால 3 டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. Vivo X17, Vivo X17 Pro, Vivo X17 Pro Plus இந்த 3 ஸ்மார்ட் போன் தான் சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல 3 போனை லான்ச் பண்ணுவாங்களா இல்லை ஒவ்வொரு போனா லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதனோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா Vivo X17 MediaTek Dimensity 1200ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட பிரைஸ் வந்து 42,000ல ஸ்டார்ட் ஆகுது. Vivo X17 Pro Exynos 1080ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட பிரைஸ் 49,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Vivo X17 Pro Plus Snapdragon 888 Plusல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 62,000ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது எல்லாமே வந்து MediaTek Dimensity 1200 சிப்செட்ல கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் Vivo X17 சீரிஸ் எப்படி லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறத. Infinix 0X இந்த ஸ்மார்ட் போன் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. Infinix 0X அண்ட் 0X Pro இந்த ரெண்டு பேர்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் குளோபலா லான்ச் பண்ண போறாங்க. இந்த டிவைஸ் ரெண்டுமே MediaTek G96 சிப்செட்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. இதோட கேமரா சென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 180 மெகா பிக்சல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ Infinix 0X ஒரு பெஸ்டான கேமரா சென்சரோட லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏர்டெல் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக 3 நியூ பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பிளான் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேக் பிளான் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ
இதுக்கு முன்னாடி டேட்டா பேக் பேசிக் அமௌண்ட் வந்து 119க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. இனிமேல் வந்து இதை விட கம்மியாகவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 98 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 12 GB டேட்டா யூஸ் பண்ணலாம். 89 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 6 GB, 43 ருபீஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 3 GB டேட்டாவோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஏர்டெல் கஸ்டமராக இருந்தால் இந்த ஆஃபரை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.